குரு சுக்கர சந்திர சனி பிரிஞ்ச ராகு கேதுவே நமக. ஆதி முதல் ஆண்டவனாய் அவனியிலே தானிலங்கி சோதிதனை தானளிக்கும் ஐங்கரனே பதிமலரே கதியெனவே பணிந்து நின்றேன் முன்வந்து நீயருள்வாய் மதிமிகுந்த மன்னவனே பொன்கரனே. புரியிட்ட காயமும் புலப்பட்ட எனக்கு தெரியிட்ட நிலையும் தரிசனப்படுத்தி கருத்தினிற் கபால வாயில் காட்டி இருத்தி முத்தி நீதனக்கருளி என்னை அறிவித்து எனக்கருள் செய்த வித்தக விநாயகா விமலா விரைகளல் சரணம். அதாவது இன்னைக்கு ஸ்ரீ வித்யா பிறந்து 34 வருஷம் வருது. இது ஆறுது, இது கும்பிடுதாம்மா 34 ஆயிடுச்சா? 34 வருஷம் 10 மாதம் 8 நாள் ஆச்சு. இதனுடைய லக்கணம் என்பது விருச்சக லக்கணம். இதனுடைய ராசி என்பது மகர ராசி. மகரத்தில் யாரு பிறந்தாலும் நிகர் இல்லாமல் வாழலாம். நிகர்னு என்ன? தலக்கம். தலக்கமாக இருந்தால் நிகர், தலக்கம்னு அர்த்தம். நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தால் நிகர் இல்லாமல் வாழ்வார்கள் அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த ராசியும் லக்கணமும் யாருக்கு அமைஞ்சாலும் சரி, எந்த உலகத்தில் எந்த மூலையில் பிறந்து ஒரு வசதி இல்லாதவங்க குடும்பத்தில் பிறந்த குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அதில் விருச்சக லக்கணம்னு அமைஞ்சிட்டாலே ஆண்டவன் பொருளாதார பஞ்சத்தை வைக்க மாட்டார். கடைசி வரைக்கும் அதனுடைய தரத்துக்கு உண்டான பொருளாதாரம் பஞ்சம் வராது. அதே மாதிரி ராகுனுடைய திசை இப்போ நடக்குது. ராகு நல்லவரா கெட்டவரா? மனசார நல்லவர், கெட்டவர் கிடையாது. பாப்பா ஜாதகத்திலே அதே பாயிண்ட். 2 ஒத்து வருது பாருங்க. தம்பி தான் சொல்றேன், மகனு தானே. 2 அதே பாயிண்ட் ஒத்து வருதுன்னு சொல்றேன். சந்திர திசை ராகு, இது ராகு திசை. ஒண்ணுங்கிற மாதிரி வருது பாருங்க. அதான் அந்த யோகம்ங்கிறது. குப்புசாமி ஒரு பொட்டு வச்ச மாதிரி இருக்கும்னு சொன்னதுனால 2ஐயும் கால்குலேட் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு எடுக்கிறேன். அவ்வளோதான், நான் வேற முடியல. அதே மாதிரி ஒரு ஜாதகர் மகர ராசி விருச்சக லக்கணத்தில் பிறந்தால் தவப்புத்திரன் அப்படின்னு என்ன? அதிக குழந்தைகளும் இருக்காது, தவத்தில் தான் குழந்தை. இவனே ராஜா, இவனே மந்திரி. இந்த ஜாதக பிரகாரம் அவ்வளோதான் ஸ்டார். அதே மாதிரி சித்திரை மாதம் பிறந்திருக்கான் பாருங்க. பிறந்த பிறப்பு நீங்கள் பிறந்தது சித்திரையில் பிறந்திருக்கீங்க. சித்திரையில் பிறந்தால் குடும்பாதிபத்திய கலக்கம்ங்கிறான் ஜோதிடத்தில். என்ன கலக்கம்? குடும்பாதிபத்திய கலக்கம். நிற்கலாமா, பறக்கலாமா, எங்கிட்டாச்சும் போயிடலாமா அப்படின்னே குடும்பத்தில் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? சின்ன குடும்பமாக இருந்தால் ஆத்தோடவே போயிடும். அத்தனைக்கு உன்னுடைய தகிரியம் அந்த விருட்ச இலக்கணம் தான். இன்னைக்கு வரைக்கும் ஜாலியாக ஓட்டுறதுக்கு காரணமே அந்த விருட்ச இலக்கணம் தான். விருட்சம்னா செவ்வாய் வீடு. 9 நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கு விட்டது தான் மற்ற கிரகங்கள் எல்லாமே. அதே மாதிரி இந்த ஜாதகத்திற்கு இன்னைக்கு எடுத்து பார்க்கும் பொழுது 10க்கு அதிபதி உச்சத்தில் அமைஞ்சதுன்னா என்ன? வித்தை பலிக்கும், வரவு செலவும் பண்ணியே ஆகணும். ஆம்பளைக பண்ணுறது நீ பண்ணுங்க, அப்படி ஒரு தைரியம். அது கடைசி காலத்து வரைக்கும் இருக்கும். என்ன காரணம்னா 6ஆம் இடத்து சூரியன். நிலம், வீடு, மனை, நல்ல வாகனம், நல்ல சுகதேகி, இனிய தாதாவென்று செப்புவார். பெரிய யோகம்னே சொல்லப்பா இந்த ஜாதகத்துக்கு அப்படின்னு சோதிடத்தில் சொல்லுது. ஆனால் குடும்பாதிபத்தியத்தில் போர் கிளம்பேன், சுடுகாடு வரைக்கும் போர் கிளம்பேன். நாளைக்கு நல்லதுங்க, நாளானைக்கு நல்லதுங்க, அது ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இல்லை அப்படின்னு என்னுடைய கணிப்பில் வரல. அதே மாதிரி இந்த ஜாதகிக்கு ஆயுள்காரகன் 8ஆம் இடத்தில் 6 போய் உட்கார்ந்துருக்கார், செவ்வாயும் சுக்கிரனும். அந்த 8ல் போய் உட்கார்ந்ததுனால தான் குடும்ப வாழ்க்கை இப்படி அமைஞ்சு போச்சு. இல்லைன்னா அதனுடைய ராஜ்யம்சமே வேற. 8ல் போய் செவ்வாய் சுக்கிரன் உட்காரப்படாது. எந்த பெண்கள் ஜாதகத்திலையும் ஆண்கள் ஜாதகம் வந்தால் 8ஆம் இடத்துல போய் உட்காரப்படாது. பாரப்பா புகரவனும் எட்டு நிற்க பலமான மாடிகூட கோபுரமும் நல் செம்பொன்னும் செம்பத்து மெத்தை ஊஞ்சலில் ஆடுவாள். அருமையான வீடு கட்டி ஆகணும். பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க அது ஒன்றும் எனக்கு தெரியாது. ஆமா, கண்ணே பறிக்கும். அப்படி வீடு அமைஞ்சே தீரும். பாபாஜி நீங்க கட்ட போறீங்க, இது சின்ன நான் இப்ப சொல்லிட்டு அந்த வீடு எப்படி அமைதுன்னு மட்டும் பாரு.
ராகு திசையில் இப்போ தற்போது நடக்கிற புத்தி கேது புத்திப்பா அப்படித்தான் உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். கேது முடியறதுக்கு இன்னும் 8 மாதம் 9 நாள் இருக்குது. இந்த 8 மாதம் 9 நாளைக்கு மனம் வியோகோலங்கள் ஒரு நிலை இருக்காது. மனம் எனத்துவ தொலைச்ச மாதிரி சில டயத்தில் பரிதாபமாக உட்காந்துருக்கும். அதெல்லாம் அப்படி உட்கார வேண்டியதில்லை, ஸ்டெடியாக உட்காரலாம். கேதுக்கு அடுத்து சுக்கரம் வரப்போகிறான்னு 3.5 வருஷத்துக்கு சுக்கரம் வர்றாரு. சுக்கரம் வந்து நல்லவர். 3.5 வருஷம். ஆமாம், அதுக்கு வீடு கட்டி ஆகணும், இடம் வாங்கி ஆகணும், கரையும் பண்ணி ஆகணும், பணத்துக்கு என்ன ஒன்று வாங்கல தெரியாது, எல்லாமே நடக்கும். அதே சட்டம். நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல சுகதேகி, இனிய தாதா என்று சொல்வார். சரியான யோகம்னே சொல்லுன்னு சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, மைனருடைய ஜாதகத்திலையும் பாருங்க, கல்விகாரகம் போது 9ல் உட்காந்துட்டு பாப்பா ஜாதக பிரகாரம் புத்திரகாரகன் 5க்கு அதிபதி புதன் வீடு. சட்டப்படி பட்டப்படிப்பு படிச்சே ஆகணும் பேரன். ரொம்ப சிறப்பு. அரசு வேலைக்கே போயிடுவான். புஸ்தகத்திலே தொட வேண்டாம், பாஸ் ஆயிடுவானுமா. புஸ்தகத்தை தொட வேண்டாம், பாஸ் ஆயிடும். அதே மாதிரி 6ல் சந்திரன். நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஏதாச்சும் ஒரு வாத்தியார் வேலை, ஒரு இப்படி ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, நம்ம எதிர்பாராத விட பெருசாக இருக்குது. சொன்னால் நீங்கள் சண்டைக்கு வந்துடுவீங்க. டாக்ஸா இருவான்னு வருதுன்னு ஆண்டவனுடைய கையில் இருக்கு, நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அவனுடைய ஜாதகத்தில் 6ல் சந்திரன் எப்போ இருந்தாலும் அரசு டாக்டர். அந்த யோக பையனுக்கு இருக்குது. நல்லா படிக்க வைங்க, அது என்னுடைய மனசார சொல்கிறேன். அது நடந்தே தீரும். அதே மாதிரி 10ஆம் பாவகாதிபதி சூரிய பகவான் 8ல் உட்கார்ந்தார். 10ஆகும் அதிபதியை இரவி சசி பார்க்க பரிந்தவரும் இருந்தவரும் மூவரும் கூடி இவன் வெற்றி முடி அரசர்கான் சீவனம் செய்வான். அரசாங்க சீவனம் பார்க்குற மாதிரி வாய்ப்புகள் இதில் இருக்குது. அதுக்கு மேலே ஆண்டவனுடைய கையில் இருக்குது, நம்ம கடவுள் அல்ல. அதே மாதிரி இன்றைக்கி 34 முடிஞ்சு 35 நடக்குது. 8ஆம் ராசி. ராசிக்கு சனி 3ல், குரு 6ல், வைகாசி 26ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு வர்றாரு. அருமையான யோகம். எங்கேயோ இருக்கிற பணம் வீடு தேடி வருது. நீண்ட நாளாக கோர்ட்லேயோ பைசில்லையோ தீராத ஒரு பிரச்சனை தீரப்போகுது. பொருளாதார வகை வீட்டை தேடி வருது. இழுத்து பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. அருமையான காலகட்டம், நல்ல நேரம், நல்ல யோகம், நல்ல வாகனம், நல்ல சுகதேகி, இனிய தாதாவென்று செப்புவார். பரவாயில்லன்னு சொல்லணும். யாருக்குமே ஆயுள் பங்கம் கிடையாது, நீண்ட ஆயுள். பேரஞ்சாதகத்திலேயும் மகஞ்சாதகத்திலேயும் மகசாதகத்திலேயும் நல்லா இருக்குது, தப்பு கிடையாது. எடுத்த காரியம் கைகூடும். ராகா போச்சு. ராகுக்கு பதிலாக புதனோ சுக்கரனோ வந்து அது விஷயமே வேற. ராகா போனதுனால கொஞ்சம் இழுத்தா நம்மளுக்கு நல்லதை செய்யும். அதுதான் விதி. ஆமாம், அந்த ராகு பகவான் வந்து இன்னும் 7 வருஷம் 1 மாதம் 21 நாளைக்கு ராகு திசையே இருக்குது பாபாட்டிக்கு. ஆனால் பயஞ்சாதகத்தில் அருமையான காலம் சந்திர பகவானுடைய திசை. திருப்பதி வெங்கடாசலபதி நம்ம வீட்டில் குடியிருப்பாருன்னு அர்த்தம். அப்புறம் என்ன வேணும், அவர் இருந்துட்டு ஒன்றும் வேண்டியதில்லை. நகைக்கு அதிபதியே வந்து வீட்டில் இருந்தால் லேசாக ஒரு சொர கிடச்ச பத்தில் பெருசாக செய்ய வேண்டாம். அந்த மாதிரி யோகத்தை தரக்கூடியதுதான் தம்பி ஜாதகத்தில் அந்த திசை நடக்குது. அது ஒன்றுமே பண்ணாது சார். மீனராசிக்காரனா ஒன்றும் பண்ணாது. மீனராசி, மேசராசி, கும்பராசி 3 ராசிக்காரர்களும் சனி ஒருவனே மேலான ராஜயோகாதிபதி, நல்லதே செய்வார். அதை தவிர வேற எந்த லக்குனம் எந்த ராசியாக இருந்தாலும் சிரமம் தான். அதே மாதிரி 3/8 மேலே தானப்பா 5 உனக்கு 58 வரைக்கும் அம்மாவை வச்சுக்கலாம். சஞ்சீவமலையிலும் தள்ளினால் சாவில்லை. இந்த நரம்பு சம்பந்தப்பட்டது, தோல் சம்பந்தப்பட்டது, சிரசு சம்பந்தப்பட்டது, செவி சம்பந்தப்பட்ட தொல்லைகள் இருக்கும். ஆனால் ஒன்றும் பண்ணாது, நீண்ட ஆயுள். அதுக்கு நான் கேரண்டி. அதே மாதிரி 11ல் கேதுவும் சனியும் போய் உட்கார்ந்துருக்க இடத்துல செவ்வாய் சனி உட்கார்ந்துருக்கு. புதிதானது நகரோர் இல்லை, டவுன் சார்ந்த இடத்துல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதோ ஒரு இடத்த வாங்கி போடுறதோ இந்த ஒரு வாய்ப்பும் இருக்குது. முடிஞ்சா செய்யுங்க, தப்பில்லை. அருமையான நேரம்னா தேடக்கடிக்கான. ஹலோ, பங்கம் இல்லை, நீண்ட ஆயுள். அம்மாளுக்கும் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. பையனும் நல்லா இருக்கு சாமி, அதுல எந்த தப்பும் இல்லைம்மா. நல்ல திசை நடக்குது. என்ன மன ஓயா சிந்தனை, கவலை, வெகுளி, கோபம், உணர்ச்சியால் உந்தப்பெற்ற உஷ்ணவியாதி வரும் பாப்பாவுக்கு. இந்த திசை அப்படி அப்பெல்லாம் ஒன்றும் பண்ணாது.
ஒரு மனம் ஒரு என்னத்தோ தொலைச்ச மாதிரி சில டயத்தில் பார்த்தா பரிதாபம் இல்லைங்கிறவங்க கஷ்டம் வருத்தம். ஆனால் அது எல்லா நாளும் இல்லை, 64 நாளைக்கு இருக்குது. 64 நாளைக்கு மேலே அந்த கிரகமும் விலகுது. எதை வேணாலும் பண்ணலாம். யாரை ஃபோன் பண்ணுறா டே எப்போ நாள் இருக்குது. அதே மாதிரி ராகு திசை ஒரு ராஜா திசை, ஒரு கிரை ஒன்று எழுதுவா பார்த்தி, அது உறுதிமா. ஆனால் 60 நாளைக்கு பிறகு, இப்போ இல்லை, ஒரு வருஷம் 8 மாதத்துக்குள்ள அது நடந்துடும். நல்ல நேரம் நல்ல திசை வந்துட்டு. அது எந்த அது என்னாச்சு வந்துருச்சுங்களா? எப்படியோ நீங்க வந்துட்டு போனது போன போயிட்டு போகுது. யாருக்கு பாவம் தின்னு தொலைச்சிட்டு போகுது. இல்லம்மா அதெல்லாம் ஆண்டவர் நல்ல வழி விடுவார், அதை பத்தி கவலை வேண்டாம். எங்கேயோ இருக்கிற செல்வம் தோட்டத்தை விட எங்கிருந்து வருமோ எனக்கு தெரியாது, செல்வம் வருது. ஆனா 66 நாளைக்கு பிறகு, ஒரு வருஷம் 6 மாசம் முடியறதுக்குள்ள இந்த காசை கையில பார்த்து ஆகணும். அது நீ மாமனே தான் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஆனா வாய்ப்பு இருக்கு. சரி, வேற என்ன சந்தேகம் இதுல? இருங்க இருங்க. ராகு திசையில கேது புத்தி பாப்பாத்திக்கு, தம்பிக்கு சந்திர திசையில ராகு புத்தி 5 மாசத்துக்கு இருக்குது. 1, 2, 3, 4ஆம் இடம் போர்க்குடையில் கும்பம், கும்பத்துக்கு அதிபதி கன்னிராசியில் செவ்வாய் வந்துச்சு. 1, 2, 3 அதே கும்பம், 4க்கு அதிபதியான சனி ஆட்சி. சரி, குரு பார்க்குறாரா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. பரவாயில்ல. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. யோசனையே பண்ண வேண்டாம், ஓட்டுங்க. திங்கள் அல்லது வெள்ளிக்கிழமை 2 நாள்ல எப்போ வேணாலும் போய் ஓட்டுங்க. ஜோசியமே பார்க்காதீங்க, ஓட்டுங்க. தண்ணியாயிரும். வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை எப்போ ஓட்டினாலும் வெள்ளிக்கிழமை அல்லது திங்கக்கிழமை பாருங்க. முடிஞ்ச அளவு திங்கள் வெள்ளியில் ஓட்டுங்க, வீண் போகாது. வர்ற தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். மற்ற நாளில் ஓட்டி தண்ணி மீறின தண்ணியாக வந்தாலும் சரி, கம்மியான தண்ணியாக வந்தாலும் சரி, கொஞ்ச நாளைக்கு ஓடுங்க, அப்புறம் வச்சு போகும். ஆனால் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை போர் எனக்கு நான் 12 போர் ஓட்டியிருக்கேன். பூரா 1200 அடி. எத்தனை போர்? 12 போர். எல்லாத்துலேயும் தண்ணி இருக்குது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டீங்க, ஆண்டமணியில் ஒரு சொட்டு கூட குறையல. அதில் 4 போர் மட்டும் 24 நேரம் ஓடுது, குறையாது. ஆனால் அந்த 12 திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை தான். அதுவே சொல்லுவார், உனக்கு மட்டும் என்ன சோசிக்கிறாச்சு அந்த கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமைங்கிற அன்னைக்கு பிறக்காது பிறந்துட்டா கழுத்திரி போட்டுருவேன். ஆமாம், நான் சொல்லிட்டேன். ஓ உங்களுக்கு எப்போ டைம் இருக்குது, இந்த வாரம் இல்லைன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் கூட எனக்கு திங்கக்கிழமை வண்டி வர மாதிரி பண்ணு. சரியா ஐயா அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்துருப்பா குறிப்பிட்ட நேரத்தில் கரெக்டாக நிற்கி. நம்மளே என்னடா ஒன்றுமே சொல்லி வண்டி வந்து நம்ம சொல்லிட்டு வந்திருப்போம். அந்த டயத்துக்கு நம்ம வண்டி வந்து இன்னைக்கு வரைக்கும் மீன் போகல அவருடைய ராசிக்கு, நம்ம ராசிக்கு. அதனால் நீங்கள் திங்கள் வண்டியில் ஓட்டுங்க. அவர்கிட்ட வண்டி எடுத்து ஓட்டுங்க. வேற வண்டி வாங்குறத விட அவர்கிட்ட சொல்லுங்க. ராசியானவர். தண்ணி வந்துட்டா போதும். அதுதான் இப்ப ரொம்ப சிரமமா இருக்குது. என்ன பண்றதுங்கிற கண்டிஷன்ல இருக்குது. எல்லா புக்கல் புடுங்களையும் நீந்து நிம்மதியா உட்கார்ந்துருக்குது. ஏதோ அந்த வகையில் ஒன்றும் குறவில்லை. ஏதோ தண்ணி மீறின தண்ணி அமைப்பா பாத்தியோ, நீ அதிசயப்படுவ. அப்புறம் நீ பாப்பறீங்க இப்ப சொல்லலாம், அதெல்லாம் இங்க கணக்கல்ல. திங்கள் வெள்ளியில எங்கன ஓட்டினாலும் பொக்கு. அதை நீங்க நல்ல ஆளுகளா அந்த காசுக்கு ஆசைப்படாதவனா பார்த்து தர்மகாரியமா பார்க்குறவங்க கூப்பிட்டு ஒரு பார்வை பார்த்தா அப்படியே நடக்கும். பணத்துக்காக ஆசைப்படுறவங்க வந்து வச்சடான்னு ஏதோ ஒரு மூளை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம மெக்கர் அவ்வளவு சரி வரலைங்க. நான் 2-3 பக்கம் பார்த்துட்டேன். இந்த தேங்காயில் பார்க்குறேன் பார்த்தீங்களா, அது வேணா 75 பாகம் ஒத்து வருது. இந்த புக்கரிச்சாமத்து ஒரு நாசி பையன் பார்க்குறேன், நம்ம அவனை கூட்டிட்டு போய் பாருங்க. அதில் கூப்பிட்டு பாருங்க. 10,500 போனால் போயிட்டு போது 1000 தான் கொடுக்குறது, 2000 தான் கொடுக்குறது மோசம். ஒரு முளத்துக்கு 10,000 கொடுத்துட்டே ஓடிட்டு இருக்குது. அவனுக்கு கொடுக்குறதுனால மோசம் இல்லை. ஆரோக்கியத்தை கூப்பிட்டு நல்ல ஆளாக பார்த்துக்குங்க. ஓட்டுறது சலமூலையில் ஓட்டுங்க, ஒன்று பழனி மூலை அல்லது கரூர் மூலையில் ஓட்டுங்க. அதில் உங்களுக்கு எது தெளிவாக தெரியுதோ அதில் ஓட்டிங்க.
இல்லை இவனையும் பார்க்குறோட பசுமாடு இருந்ததுன்னா ஒரு கண்ணை பிடிச்சி சாயனம் கேட்டு ஓட்டுங்க. அது இதோட பள்ளிமலையில் ஓட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பொதுவானதுங்க. அங்கே தண்ணி இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு ஒரு மாட்டுக்கண்ணு அதாவது வந்து சாணி போட்டு நீர் பார்க்குதா நீர் பார்த்து சாணி போடணுமான்னு கேட்டுக்குங்க. ஆமாம், அது எனக்கு தெரியாது. பெரியவில கேட்டு பிடிச்சி பாருங்க. அது எங்கன்னு போய் சுற்றிக்கிட்டு வரும்போது எங்கன்னு அப்படியே நின்று சாணி போட்டாலும் சரி நீர் பார்த்தாலும் சரி அந்த இடத்த அடையாளம் வச்சுக்கோங்க. ஒருத்தனையும் பார்க்க வேணா வந்து உடச்சு விடுங்க. தண்ணி ஆயிரும் உங்கள் செலவுக்கு இருக்கும். ஏன் உடட்டிக்கிறீங்க? அதுக்கு இப்ப தண்ணியே சுத்தமா கிடையாது ஆடு மாட்டுக்கு. பாப்பாத்தி தண்ணி இருக்குதுன்றல இல்லைன்னு சொல்லாதீங்க. வந்துருச்சு. நான் வந்து தண்ணி இருக்குன்னு சொல்லியாச்சுல்ல. ஆண்டவனுடைய உன்னத்தில் தண்ணி இருக்கும் மனசுல எண்ணிக்குங்க. எண்ணினாலே தண்ணி அங்க உருவாயிரும். சரி, வேற என்ன? வேற என்ன? இந்த ஒரு தோட்டம் ஒண்ணு வேறையில விட்டுருக்குறா. அது இந்த வருஷம் போன வருஷம் கேட்டா ஒரு வருஷத்துக்கு கம்மன் விட்டுங்க, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்னு சொன்னீங்களா. அதனால இப்ப இந்த வருஷம் அதை திருப்பி நாங்க போடலாமான்னு எங்க தோட்டத்தை விட்டுருக்குற. அது விட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. 60 நாளைக்கு பிறகு பூர்வ புண்ணியத்தையும் உருவாக்குது. எப்ப வேணாலும் திருப்பலாம். அது உங்க சௌகரியம். இந்த 60 நாள் போட்டு இந்த 60 நாளைக்கு போல அது வாங்கி அவ பேசாமே இருக்காங்க. அது திரும்ப கரெக்ட்டா வந்து போடலாமான்னு வராம எங்க போயிருக்கோம். அவனுக்கு தோட்டம் முட்டதுல இருந்து ஒரு வருஷம் ஆகி போச்சு. சரி, அப்புறம் நாங்க பணம் கொடுத்திருந்தது திருப்பி கொடுத்துட்டோம். சரி, நீங்க சிரமத்தில் இருக்கிறீங்க. நம்ம நிலத்தை விடுறதுக்காக இப்ப இவி காட்டியே மாமா ஆட்டைப்பட்டாங்கன்னா பாருங்க. அது அவரு வந்து திருப்பி ஒண்ணும் பண்ண மாட்டாங்கிறதுனால வேற பொம்பளைல இருந்து பண்ணிடுவாங்களா? பிறந்தவனுக்கு வர வேண்டிய சொத்தையில எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. சொத்துல நான் 8 ஏக்கரா ஆட்டைப்பட்டிருக்கேன். அதுலயும் பத்தாம ஐயோ பிறந்தவர்களுக்கு கொடுப்பாங்க. பிறந்தவர்கள் இருந்து வாங்கிட்டு போயிட்டு அது மாதிரி இவங்க 10-30 வருஷமா 5 வருஷமா விட்டுருக்காங்க. இந்த கையெல்லாம் என்னதான் பண்ணாலும் பிள்ளைய சொத்தை ஒரு செண்டோட நம்ம ஆளுக்கு பசங்க வாங்க முடியாது. அவையெல்லாம் பார்த்து கொடுத்தாச்சா. இது பிள்ளை சொத்து இல்ல, அம்மா சொத்து. இவி சொத்து. இவி சொத்தை பிறந்தவங்க வாங்கிட்டு போயிட்டோம். அதைத்தான் சொல்றேன். பிறந்த சொத்து இவி சொத்தையில கையெழுத்து போட்டு அக்காவை கட்டி கொடுத்த பக்கம் இது. அதான் பாப்பா புரிஞ்சுக்கிட்டுமா. அவங்க வீட்டுக்காரருடைய சொத்தை அதை வாங்கி போறாங்க. வியாபாரம் எப்படி அதே மாதிரி தான் இவங்க சொத்தைய போக்கிட்டுக்கு விட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்துடும். போய் நடுநட்டமா நின்று கேளுங்க. அதுக்குதான் வாங்கிக்கலாமா என்னன்னு போன வருஷம் கேட்டதுக்கு இன்னொரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் விடணும். அதவே நீங்க விட்டு அதே 10-15 வருஷம் தலைக்கட்டே ஆயிடுச்சு. 15 வருஷமே ஆகி போச்சு. பீமா வரி எல்லாமே உங்க பேருக்கு தானே. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவியெல்லாம் இப்ப போட்டுக்கிட்டு கரண்ட் பில் வரைக்கும் உங்க பேருக்கு தானே கட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா, அதை முதல்ல பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சொல்லாதீங்க. ஒருத்தனை குடியே கொண்டு தோட்டத்துக்குள்ள வச்சா 5 வருஷத்துக்குள்ள அவனை தாட்டி என்ன இவங்க திருப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவி தோட்டத்துக்கு போறதுக்கு தடம் இல்லை. அதனால எப்படி வேற ஒருத்தருமல்ல. அதனால அவியலுக்கு 1 ஏக்கர் நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவிய பூமியும் கொஞ்சம் நடுச்சண்டல் இருக்கிறோம். அதனால விட்ட வாக்குல அவிய பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நீ நாங்க கேட்டா அதுக்கு அவிய பிரிவா விட்டுருவாங்களா இல்ல சங்கட செலவு வந்துருமான்னு அதுக்கு ஒரு கேள்வி. நம்ம சொன்னதையும் விடுவாங்க. யோசனை பண்ணா முயற்சி பண்ணுங்க. பையனுக்கு ஸ்கூல் மாத்தலாமான்னு நினைக்கிறேன். இருக்கிற ஸ்கூல்லயே விடலாமா இல்ல மாத்தி சந்தரசம் நடக்குது. எங்கேயும் மாத்த வேண்டாம். கம்மன் இருக்க படிக்கட்டும். நீ அதுல மாத்தி இதுல மாத்தி இருக்கிறது போய் அதெல்லாம் ஒன்றும் தொடக்கூடாது. எனக்கு நான் பொள்ளாச்சி போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கோயம்புத்தூர் கூட்டி போய் அங்கே பார்க்குறோங்கிறாங்க. இங்கேயே போய் பார்த்துக்கலாமா இல்லை அங்கே போய்? கோயம்புத்தூர் தான் நல்லது. பொள்ளாச்சி வேண்டாம். என்னுடைய அனுபவத்தில் சொல்றேங்க. பொள்ளாச்சியோ ஒட்டஞ்சத்திரமோ திண்டுக்கல்லோ மதுரை எதுவுமே ஆகாது. உடல் நலத்து மிஸ்டேக் வந்து கோவைதான். கோயம்புத்தூர்ல அங்கே பணம் 1 லட்சம் கேட்குறாங்களே, பணம் இல்லையா? ஆனால் நல்லா ஆகணும் போய்த்தானே எங்கிட்டோ கடனை வாங்கினாலும் போய்த்தானே ஏன் சரி. இங்கே இருந்து உயிர் இல்லாமல் போகிற ஒட்டந்திரம் போனதையும் அங்கே ஆகாதுங்கிறாங்க. 5 ஆஸ்திரேலியும் எடுக்கல. இங்கே வச்சு கையில் வச்சா அதுக்கு என்ன சொல்லுவோங்க? பல்சரே சுத்தமாக இல்லை. இங்கே ஆகாது, இங்கே எடுக்க மாட்டேன்ட்டாங்க. நம்மளை பார்க்குற ஹாஸ்பிட்டல்லையே ஐயோ சோசியரா வேகமாக போங்க. அப்புறம் சிஎப்புக்குள்ளே போனதையுமே அந்த பல்சர் வர்ற மாதிரி ஏதோ ஒரு மாத்திரை உள்ளே போட்டு கவுத்து அமுத்துனாங்க. பழைய நிலைக்கு வந்துட்டு முதல்ல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி பேசுகிறேன் செய்கிறேன் நல்லா இருந்துச்சு. தினமும் வச்சு நாங்கள் அதெல்லாம் எடுத்துரிஞ்சிட்டு ஜம்முன்னு எழுந்திரிச்சுக்கு வந்து இன்னெல்லாம் ஒன்றும் பண்ணாது நல்லா இருக்கு. ஐயோ ஒன்றும் பண்ணாது ஒரு அடப்பு இருக்குதுயா முதல்ல பார்க்க முடியாது. அந்த டாக்டர் இங்கே ஆஞ்சியே பண்ண முடியாது. கோயம்புத்தூர் தான் நான் போய் போன எடுத்து கோயம்புத்தூருக்கு பேசினாங்க. இந்த பேசினார் அவங்க மகன் தான் கோயம்புத்தூருக்கு பேசி அவருக்கு பேசியிருக்காங்க.
பேசுறேன். சரி காலையில் 8 மணிக்குள்ளே வந்துருங்கட்டாங்க. வண்டியை அடிச்சா வண்டி ஜெய் நம்ம வண்டி ஆஸ்பத்திரி வண்டியே வேண்டாம்னாச்சு. தஞ்சாவூருக்கு 3 மணிக்கு மருமகம் வந்துட்டியா பெரிய வண்டியில். எங்கால் காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டியா. அப்புறம் இங்கிருந்து தங்கவேல் முருங்கத்தோரை ஆளுக்கு 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டு அவியல் பண்ணிட்டாங்க. அங்கே போய் பார்க்குறேன் நல்லா இருக்குது பாப்பையிலேயே ஒரே ஒரு இதை அடப்த்து அது ஒரே மணி நேரத்தில் செஞ்சிடலாம்ட்டாங்க. செய்ய சொல்லிட்டாங்க. சும்மா இங்கே போட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஜாதகம் பார்க்குற நேரம் கூட இல்லைங்க. அஞ்சு பண்ணி முடிச்சாச்சு. இன்னைக்கு வரைக்கும் இடக்கில்ல. அதிகமாக பேசினாலும் வேகமாக நடந்தால் மட்டும் ஒரு மாதிரியாக இருக்கும். ஒரு மாதிரி அதாவது சோறு இல்லாத நின்று எப்படி கிறக்கும் அந்த மாதிரி வந்துடும். அப்புறம் இது இல்லைன்னா அப்புறம் ஒன்றும் வழி இல்லை. ஆள் இருக்கிறது. சரி சாமி, வேற என்னமா அதில் முக்கியம்? மனசார நல்லா இருக்கு. தம்பியை மட்டும் நல்லா படிக்க வச்சிருங்க. வேண்டாம்ங்கிற போர் ஓட்டலாம். வெள்ளி நீங்கள் ஓட்டுறேன். ஆமாம், இந்த சமயம் கொடுத்துருங்க. நல்லா விழுந்துரும்ல.